அவன் பேரு டில்லி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து 30 days 50K சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து டே 26. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா 8:45. நம்ம வந்து ஒரு 8 மணிக்கு எழுந்தோம். அப்படி இப்படின்னு கிளம்பிட்டு சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம ஃபங்க் எப்படி இருக்குன்னு கம்மான்னு சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து வைக்கிறேன், லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம். சரி, இப்போ எல்லாமே இதான் ட்ரெண்டிங்காக போகுது, அதனால் நம்மளும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் ஓட்டுறோம், எவ்வளோ கேஸ் போடுறோம், எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே வரோம், என்னென்ன நடக்குது, அதை பற்றி தான் வீடியோ வரும். மறக்காமல் வந்து ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கும் வீடியோ வந்து நான் போடுற வீடியோ ஏதாவது ஒன்றுனாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பை. நண்பர்களே, நமக்கு கொஞ்சம் கோல்டு ஆகிடுச்சு. என்னடா பேச தெரியல, நமக்கு கொஞ்சம் கோல்டு ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரில ஏன்னா காரணம்னு. சரி, தூங்கணுனாலே எனக்கு வந்து இந்த மாதிரி கோல்ட் ஆகிடும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்களா, ஹெச்பி பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்கோம். இன்றைக்கும் நேற்று மாரியே தான் கேஸ் இருக்குது. நேற்று வந்து இறங்கி நின்றுச்சு, இன்றைக்கி கேஸ் இருக்குது. பட் ஆள் இல்லை, போகிறதுக்கு ஆள் இல்லை. கார் ஒரு 10, ஆட்டோ ஒரு 10 மேலே இருக்கும். போய் கேட்டால் எல்லாமே இருக்குது, ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம ஒரு கொஞ்சம் பேர் அதிகமானா ஆளை வர வச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் நின்றுருக்கேன். மீனம்பாக்கத்துக்கு போகலாம். சரி, அங்கே போனால் ஒரு டைம் அங்கேயே இருக்க மாட்டேருக்கு. நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக போக முடியல. ஏன்னா இங்கேயும் வெயிட் பண்ணிட்டு அங்கேயும் போய் வெயிட் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் வந்து போக முடியல. சரி, இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு பின்னாடியும் இன்னொரு ஆட்டோ இருக்குங்களா, இன்னும் 2 ஆட்டோ இருக்குங்களா, நமக்கு பின்னாடி ஒரு 2 ஆட்டோ இருக்குது. அதனால தான் வெயிட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. காலையிலே இந்தமாரி டைம் ஆகிடுச்சுன்னா கடுப்பாகிடும், மைண்ட் செட்டே சரியில்லாத போயிடும். நான் அவ்வளோ மேக்ஸிமம் காலையில் போட மாட்டேன். இனிமேல் நைட்டில் தான் நம்ம சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போக மோஸ்ட்டில் ½ hour இல்லை 1 hour கூட நம்ம வெயிட் பண்ணி போட்டு போயிடலாம். அதை வெயிட் பண்ண நேரத்தில் கூட நம்ம எதனா எடிட் பண்ண உட்காந்துருக்கலாம். ஆனால் காலையில் வெயிட் பண்ணுறது கடுப்பு, எதுவும் பண்ண முடியாது. காலையிலே அந்த மைண்டு வந்து மாறிடும், என்னடா காலையிலே எப்படி கடுப்பாக இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சண்டே, அதனாலையா இல்லை இந்த பங்க்கில் வந்து சரியாக சேலரி தரல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனாலேயும் ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு பங்க்கு போகலாம். இங்கேயும் வந்து ஒரு 1/4 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பார்க்கலாம். சரி, ஓகே, நான் கேஸ் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு மீனம்பாக்கம். நம்ம வந்து பல்லாவரத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே வந்து மதியத்துக்கு மேலே ஆகிடும், போகிறதுக்கு நின்று இருந்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் வந்து நம்ம கிளம்பியாச்சு. சரி, வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப மோஸ்ட்லி அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு 205 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, இத்தனை நாள் வரைக்கும் நான் பெட்ரோலே போட்டதே இல்லை. ஏன்னா இருக்கிறத வச்சு எங்கன்னா ஆஃப் ஆனால் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிருப்பேன். இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி, அங்கேயும் கேஸ் இல்லைனா கூட நம்ம பெட்ரோல் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் 205 ரூபாய்க்கு போட்டாச்சு. இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு எவ்வளோன்னு தெரில, ஏன்னா 350 ரூபாய்க்கு மேலே தான் போகும். ஏன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய செலவு அதிகமாகும். நம்ம சாப்பாடு செலவு ஆகாது. இல்லை, பெட்ரோலு ப்ளஸ் கேஸு அவ்வளோதான், 2 மட்டும்தான் ஆகும். டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. சரி, அங்கே நின்று தான் வேஸ்ட்டு, டைம் தான் வேஸ்ட்டு. அதனால் வந்து கிளம்பியாச்சு. சரி, நம்ம அங்கே போகலாம். அங்கே எல்லாம் நம்ம பெட்ரோல் போட்டுனாச்சு காலையிலே ஓட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டேன். நான் லைனில் நின்று இருக்கேன். எடுத்துக்கலாம், பின்னாடிலாம் நின்று இருக்கும், முன்னாடி நின்று நான் கேமரா செட் பண்ணியிருந்தேன், லாக் பண்ணிட்டேன். இல்லை, நான் பேக் சைட் திருப்பி காட்டுறேன். சரி, ஓகே, வண்டியில் முன்னாடி போகலாம். சரி, ஓகே, நான் வந்து பெட்ரோல் பண்ணிச்சு கேஸ் போட்டு சவாரிலாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, பை. நண்பர்களே, சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சாப்பிட போகிறேன்.
நீ சாப்பிட்றது பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் பாருங்கள், 5 மணிக்கு சாப்பிட்றேன். ஏன்டா இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சவாரி எடுத்தேன். ஃபஸ்ட்டு சவாரி எங்கே, நம்ம எஸ்பி பெட்ரோல் பங்க் போட்டோமா மீனம் பக்கத்தில். அங்கேருந்து இந்த ஊர் என்ன ஊர்னா போரூர் கிட்ட, போரூர் கொஞ்சம் முன்னாடி அங்கே போய் விட்டோம் 170. அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு சவாரி மயிலாப்பூர், அதான் பீச்சுக்கிட்ட மெரினா பீச் தான். இன்றைக்கி மெரினா பீச்சில் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுல்ல, அங்கே போகிறது கரெக்டாக 10:30 மணிக்கு நான் அவங்கள வந்து பிக்கப் பண்ணேன். சாப்பிட்டுக்கிறா கரெக்டாக 10:30 மணிக்கு பிக்கப் பண்ணேன். 3 மணி நேரமாக நான் போயின்னு இருக்கேன், போக முடியல. அவ்வளோ டிராஃபிக் இன்றைக்கி, செம்ம காண்டாயிடுச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு 2:30 மணிக்கு தான் 1:30 ஆகிடுச்சு. அதே 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்களா. பக்கத்தில் இருந்த ஆட்டோக்காரனை சொன்னார், முடிஞ்சிருச்சு எல்லாமே, 1 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அவங்க கூட வந்து 2 பசங்களுக்கு குழந்தை மாரி இருந்தாங்க. அவங்க பஸ்ஸி அவங்க வந்து காண்டாகி வெறுப்பாகி ஆட்டோ விட்டு இறங்கி நான் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கே போயிடுறேன். ஏன்னா ஆட்டோலாம் போக முடியாது, ஆட்டோ பஸ்ஸெலாம் எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் சொன்னார், இப்படி போயிட்டு அங்கே போங்க அப்படின்னு ஈஸியாக இருக்கும்னு ஷார்ட் ரூட் சொன்னார். 400 வந்துச்சு, 400 கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரே சவாரி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, செம்ம டிராஃபிக். அதுக்கடுத்தது அது முடிச்சுட்டு 1:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. நான் அதே இடத்துல இன்னும் 1 மணி நேரம் நின்று இருக்கேன். டிராஃபிக் இன்னும் வந்து கிளியர் ஆகலை, அங்கேயே தான் நின்று இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தெருவில் மாற்றி விட்டானுங்க. போலீஸ்லாம் மாற்றி விடல, ஆளுங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தெருவை வந்தோம், தெருவையில் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சின்ன தெருவு தான், அதில் இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் கார் வருது, இப்படியும் கார் வருது, ஆட்டோ அப்படியே வருது, இந்த பக்கமும் ஆட்டோ வருது, என்ன பண்ணுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பாரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மூஞ்சி தெரியல, நிறைய பேர் வந்து சென்னை பசங்கள்லாம் கெட்ட பசங்க அப்படின்னு வந்து நிறைய மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அதெல்லாம் தப்பு. இருக்கிறாங்க, ஒரு சில பசங்க இருக்கிறானுங்க. ஆனால் மற்ற ஊர்லலாம் கேட்டால் தான் உதவி பண்ணுவாங்க. இந்த ஊர் சென்னையில் மட்டும்தான் கேட்காதே உதவி பண்ணுறானுங்க பசங்க. எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்லலாம், ஃபுல்லாக வந்து முட்டையை நிற்கிறாங்க. அந்த ஏரியா பசங்க வந்து இந்த பக்கம் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் நிற்க வச்சுட்டு, அதாவது டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணி விட்டானுங்க. அவனுங்க நினச்சா தேவையில்லாத விஷயம் அவனுங்களுக்கு, அவங்க மாதிரி வீட்டில் கம்முன்னு இருக்கலாம். ஏன் வந்து பண்ணுறானுங்கன்னா, அவங்க அம்மாவும் யாரோ வந்து கூப்பிட்டாங்க, வாடா வீட்டுக்கு அப்படின்னு. நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க, நம்ம தான் டிராஃபிக் கிளியர் பண்ணி விடணுன்னு அப்படின்னு சொல்லி வருவான். அந்தமாரி பசங்க இருக்கிறானுங்க, நல்ல பசங்க இருக்கிறானுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கை சவாரி, பக்கத்துலேயே 4 கிலோமீட்டர் தான், 250 ரூபா. எத்தனை பேர் கூப்பிட்டாங்க தெரியுமா சவாரிக்கு? கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மேலே கூப்பிட்டாங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும். இல்லைன்னு எனக்கு டிராஃபிக்கில் நின்றுக்கிறேன். அப்போ வந்து கூப்பிட்றாங்க, என்னால் போக முடியல, என்ன வரலனான்னு சொல்லிக்கினே இருக்கேன். நான் வாழ்நாள் இவ்வளோ பெரிய டிராஃபிக் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ சவாரிம்மா வந்துக்கிட்டே இருக்கேன். நான் ரேபிட் ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆஃப் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு ஆர்டர் பண்ணால் இன்னொரு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கை சவாரி எடுத்தேன், திருப்படியும் ஒரு கை சவாரி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆலந்தூருக்கு ஒரு சவாரி, ஆலந்தூர்லேருந்து இங்கே பழவந்தாங்குக்குள்ளே ஒரு சவாரி. சரி ரொம்ப பசி, வேலைக்காக அப்படின்னு தான் சாப்பிட உட்காந்துட்டேன். என்னால் வீடியோவும் ஆன் பண்ண முடியல, எதுவுமே பேசவும் முடியல. சரி இப்போ தான் எல்லாமே பேசலாம் அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன். சாப்பாட்டில் பேசினே சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பிட முடியல. அதனால் பேசிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு இங்கே பாருங்கள், இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கின்னு பார்த்து புளிசோறு வேறு காண்டாகுது. பசி செம்ம பசி, கொல்ல பசி எடுக்குது. கச்சிலத்து கூட ஒன்றுமே இல்லை, தொண்டெல்லாம் அடைக்குது வேறு. ஆட்டோ ஓட்டுறதும் கஷ்டம் இல்லை, ஈஸி இல்லை, கஷ்டம். நான் வாய்க்கு வெறுத்துட்டேன். நான் இவ்வளோ டிராஃபிக்லாம் பார்த்தது பெங்களூர்லேயும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பயும் டிராஃபிக் செம்ம டிராஃபிக்கு. ஆனால் அதை விட இங்கே பெரிய டிராஃபிக், நிறைய பேர் அவஸ்தைப்பட்டாங்க. ஒரு அக்கா வந்து, தம்பி நீ தான் வரல, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எல்லாம் வர சொல்லுங்கள். அக்கா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளே வரவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக்கு.
பஸ்ஸும் வரலப்பா, என்னப்பா பண்ணுறதுன்னு தெரியல, அவசரப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுறது, அது சரியான பிளானிங் இல்லை. நான் பார்க்குறேன் 2 பேருக்கெல்லாம் ஒரு கார் எடுத்துகிட்டு வராங்க, பெரிய கார், அதுவும் 7 பேர் உட்கார கார், 2 பேர் தான் வராங்க அந்த காரில். அந்தமாரி 10 கார் வந்து டிராஃபிக் ஆகாது. என்ன பண்ணோம், ஷோ நடக்குது ஓகே, ஆனால் லிமிட்டான ஆள் விடணும். அதுக்கப்புறம் வந்து காரு ஆட்டோ பெரிய பெரிய வாகனம்லாம் அலோடே இல்லை. பைக்குன்னு சொன்னால் பைக்கில் எத்தனை பைக் இந்த ரூட்டில் 100 பைக் போனால் கூட அவ்வளோ பெரிய டிராஃபிக் தெரியாது. ஆனால் 100 காரு 100 ஆட்டோ வேறு வண்டிகள்லாம் போனால் டிராஃபிக்காக தெரியும். அதெல்லாம் யோசிச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அவஸ்தைப்பட்டாங்க. நானே பசியில் செம்ம பசி, அந்த ஒரு 1:30லேருந்து 2:30-3 மணி வரைக்கும் செம்ம பசி. அதுக்கப்புறம் அப்படியே பசி நார்மலாக தான் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தான் சாப்பிட்டு இருக்கேன். சரி ஓகே, ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு பசி எடுக்குது. நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக இல்லை நைட்டாக சந்திப்போம். பாய் நண்பர்களே. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்டா சீக்கிரமாக வந்துட்டேன்னு நினைப்பீங்க. என்னால் வந்து முடியலை, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு, உடம்புலாம் அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓட்டுறதுலாம் ஓரளவுக்கு கம்மி தான், அமௌண்ட்டும் ஓரளவுக்கு கம்மி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 மணி நேரம் டிராஃபிக்கில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனால தான் ஆன்லே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக நான் வந்து நினச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஃப் பண்ணி விட்டு நானும் நல்லா கதை பேசியிருந்தோம். அந்த அண்ணன் சரியான டைப்பு. அங்கே டிராஃபிக் இன்னொரு மோஸ்ட்லி ஏர்போர்ட் சவாரி ஒன்று வந்துச்சு. போறியாடான்னு கேட்டார். நான் உனக்கே மனசாச்சு இல்லையா, எந்த ஏரியாப்பான்னு கேட்டார். பலவான் தானே நான். அப்போ தானடா, நான் இந்த டிராஃபிக்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாள் பேசியிருந்தோம். அந்த டிராஃபிக்கால் தான் இப்போ 4 மணி நேரத்துக்கு மேலே 10 மணிலேருந்து 1:30 2:30 ஆகிடுச்சு. 2:30 மேலே ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ மட்டும் தான் நம்ம ஓட்டினோம். ரேபிட்டோவில் மட்டும் 1350 ரூபா. 2 பேருக்கிட்ட 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டோம். ஏன்னா டிராஃபிக் இன்னைக்கு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக டிராஃபிக் தான். சென்னை அவுட்டரில் ஓரளவுக்கு பரவாயில்ல. உள்ளே அந்த மெரினா பீச்சு, இந்த அண்ணா நகர், அந்தமாரி சைடில் 1000 லைட் சைட்லாம் செம்ம டிராஃபிக். அதனால் ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டோம். எக்ஸ்ட்ரா கேட்டதால் 1450. ஒரு கை சவாரி 2 சவாரி ஓட்டணும். 250 கரெக்டாக மெரினா மால் இருக்குங்களே, அங்கேருந்து 1000 லைட்ஸ் வெறும் 4 கிலோமீட்டர் தான். 250 ரூபா. நான் வந்து கேட்கல, அவங்களே தான் வந்து உட்காந்தாங்க. 4 பேர், முன்னாடி ஒருத்தர் பின்னாடி 3 பேர், 3 லேடிஸ் முன்னாடி ஒரு ஜென்ஸு. நான் கேட்கலாம் இல்லை, 450 ரூபா கேட்கலான்னு நினச்சேன். பட் அவங்களே வந்து ஜிபே பண்ண மோஸ்ட்லி 250 ரூபா பண்ணிட்டாங்க. அது அங்கேருந்து 1000 லைட்ஸ்லேருந்து திருப்படியும் மெரினா மால் இல்லை, ஜெமினி பிரிட்ஜி தெரியுங்களா, அந்த பக்கம் போயிருந்து அங்கே ஒரு கை சவாரி ஓட்டுருந்து 10 கிலோமீட்டர் கூட இல்லை. ஆனால் 500 ரூபா வந்துச்சு. 1450 ப்ளஸ் ஒரு 500, மொத்தம் வந்து 1950 ரூபா கிட்ட இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இதில் வந்து மைனஸ் வந்து எவ்வளோ போகும்னா, பெட்ரோல் ஒரு 205, கேஸ் மட்டும் எவ்வளோனா ஒரு 340, ஒரு 205, 645 ரூபா இன்றைக்கி செலவு. 640ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப தலை வலிக்குது. சரி ஓகே, பை. எங்கே போனாலும் சேஃபாக போங்க, சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. அவ்வளோதான், ஹெல்மெட் மட்டும் போட்டாலே போதும். நம்ம ஓகே போனாலும் எதிரில் கெட்டது தான் வருது, அதெல்லாம் சொல்ல வேணாம். எதிரில் வரவங்க ஓகே வர மாட்டானுங்க. நம்ம ஹெல்மெட் போட்டு போங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து ஒரு கிவே வரப்போது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஆதரவை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய். நண்பர்களே, நம்ம வந்து ஓலாவும் ஓட்டல, யூபரும் ஓட்டல, வெறும் ரேபிட்டோ மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ரேபிட்டோவில் 1350ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா 50 வாங்கணும். அதில் வந்து 100 ரூபா, கை சவாரி ஒரு 500 ரூபா, மொத்தம் சேர்த்து 1950. அதில் -200 ரூபா பெட்ரோல், 340 ரூபா கேஸ். இன்றைக்கி தான் நம்ம பெட்ரோல் போட்டிருக்கோம். இத்தனை நாளில் 8023 ரூபாவில் 1410 ரூபா போயிடுச்சு. மீதி வந்து 6613 ரூபா தான் இருக்குது.
9 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓட்டணும். நடுவில் ஒரு 4 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். 107 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். கிவ்அவே வரப்போகுது. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.